தளபதி விஜய்னா சும்மாவா? இளைஞர்கள், குட்டீஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வளைச்சு போட்டு நம்ம தளபதி விஜய் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. ஆமாங்க, நம்ம தளபதி விஜய் மேல உங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கா? அப்போ மறக்காம இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம டாப் 1 விஜய் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பொதுவா எலெக்ஷன் ஓட்டுன்னு வந்துட்டா வயசானவங்க அவங்க காலத்து தலைவர்களை தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கும். ஆனா அதையெல்லாம் அடிச்சு தூள் தூளாக்கிட்டாரு நம்ம தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய். கிராமத்துல இருக்கிற வயசான பாட்டிமார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விஜய் தம்பி தான்ப்பா வரணும், அவருக்கு தான் எங்க ஓட்டு, எங்க வீட்டுக்குள்ள விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையாகவும் பாசத்தோடும் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு பாட்டி சொல்றாங்க, அந்த புள்ளையும் கொஞ்சம் நாட்டை ஆளணும், நம்ம புள்ள மாதிரி தான் விஜய், இப்ப அந்த குழந்தை ஆளட்டும், நாம பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஒரு பாட்டி வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க பாட்டி அப்படின்னு கேட்டதுக்கு நான் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டி சொல்றாங்க. நடிகர் விஜய்க்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவரோட சின்னம் என்னன்னு கேட்க விசில் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெத்தா அந்த பாட்டி சொல்றாங்க. அவர் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்க அவர் ஜெயிக்கலைன்னா நான் ஊரை விட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கெத்தா மாசா சொல்றாங்க. அடுத்ததா இன்னொரு பாட்டி கிட்ட இந்த வாட்டி நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்றாங்க. எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்க எம்ஜிஆருக்கு பின்னாடி மக்களை காப்பாத்துறதுக்காக தான் விஜய் வந்திருக்காரு, எம்ஜிஆருக்கு பின்னாடி மக்களை காப்பாத்துறதே விஜய் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளை நம்பிதான் விஜய் அரசியலுக்கு வராரு, அவரை ஏமாத்திடாதீங்க, போடுங்கம்மா ஓட்டு விசில் சின்னதை பார்த்து அப்படின்ற மாதிரியும் பேரன் விஜய ஏமாத்திடாதீங்க, எல்லாருமா அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிமா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அந்த புள்ள கொஞ்சம் நாட்டாள நல்ல பிச்சை வட்டில நம்ம புள்ள மாதிரிதான் விஜயனுக்கு போட போறேன். விஜய் நடிகர் விஜய்க்கா? அவர் சின்ன என்னது கம்பத்துல ஜெயிச்சிருவாரா விஜய்? கம்பத்துல ஜெயிக்கலன்னு நான் ஊரு விட்டு ஓடி போறேன். என் பேரை விஜய் ஏமாத்திடாதீங்கடா, என் பேரைக்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து விசில் தினத்துக்கு போடுங்கடா ஓட்டு. எதுக்கு போடுற விஜய்க்கு? எம்ஜிஆருக்கு பின்னாடி மக்களை காப்பாத்துறத விஜய் தான். காசெல்லாம் வாங்க மாட்டான், காசுக்காக ஓட்டு போட மாட்டான். என் பேரை விஜய் எம்ஜிஆருக்கு பின்னாடி மக்களை காப்பாத்துறதே விஜய் தான். நம்மளை நம்பித்தான் வாரேன், நம்ம யாரும் ஏமாத்திடாது. என் பேரனை போடுங்கம்மா ஓட்டு விசில் சின்னத்தை பார்த்து விஜய்க்கு போட்டுருங்க. இதுதான் தளபதி விஜயோட உண்மையான வெற்றி. ஸ்கிரீன்ல அவர் ஆடின ஆட்டத்தையும் செஞ்ச ஆக்ஷனையும் பார்த்து கைத்தட்டின கூட்டம் ஒரு பக்கம்னா, படத்துல அவர் காட்டின பாசத்தையும் நிஜ வாழ்க்கையில அவர் செய்யற உதவிகளையும் பார்த்து நிஜமாவே தத்தெடுத்துக்கிட்டாங்க நம்ம ஊரு தாய்மார்களும் பாட்டிமார்களும். விஜய் கண்டிப்பா வருவாரு, வந்து எல்லாத்தையும் மாத்துவாரு அப்படின்ற மாதிரி பாட்டிமார்கள் கண்ணில் தெரிகிற நம்பிக்கையை பார்த்தாலே புல்லரிக்குது. எந்த ஒரு அரசியல் பின்பலமும் இல்லாம தன்னோட உழைப்பாலையும் அன்பாலையும் இத்தனை கோடி மக்களோட மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்காரு நம்ம தளபதி விஜய். இது வெறும் சினிமா மேஜிக் இல்ல, மக்கள் அவர் மேல வச்சிருக்க ஆழமான பாசம். இந்த தாய்மார்களோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நம்ம தளபதி விஜய அசைச்சிக்க முடியாது. எத்தனையோ தலைவர்களை பார்த்த இந்த பாட்டிமார்கள் இப்போ நம்ம தளபதி விஜய் மேல இவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம டிவிக்கோட அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்க போகுது? மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.